நண்பர்களே, இன்றைக்கி 2 முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, ஏவா வேலு அவர் வீட்டில் நடந்த ரைடு, அது சம்பந்தமாக அண்ணாமலை சேகர் பாபு அவர்கள் இருக்கிறாரே, அவருக்கு நடந்த சம்பவம். அதாவது துர்கா ஸ்டாலின் அவர்கள் சேகர் பாபு அவர்களை வைத்து செய்திருக்கிறார். என்ன நடந்தது அப்படின்றத முழுமையாக பார்ப்பதற்கு முன்பாக, நான் நடித்து சின்னப்பா கணேசன் அவர்கள் இயக்கி அவரும் நடித்த நீட் குறித்து, லவ் ஜிஹாத் குறித்து, இன்னும் பல முக்கியமான தகவல்கள் அடங்கிய ஒரு திரைப்படம் வெளியாகி இருக்கிறது நமது சேனலில். இந்துடா திரைப்படம். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்டில் முதல் கமெண்டாக பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ படத்தை பார்த்து உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த படத்தை ஷேர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். என்ன அப்படின்னா, ஏவா வேலு திமுகவில் இருந்த முக்கிய அமைச்சராக இருந்த ஏவா வேலு அவர்கள் வீடு அலுவலகங்களில் நடந்த சோதனையின் மூலமாக கிடைத்திருக்கக்கூடியதாக ஒரு 40 லட்சம் ரூபாய் கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏவா வேலுவே இந்த செய்தியை பார்த்தாருன்னா, என்னங்க இது 40 லட்சமா, இதெல்லாம் எனக்கு தகுந்ததா, எனக்கு இதெல்லாம் பெரிய அவமானமாக இருக்குதுன்னு நினச்சிருப்பார். ஏன்னா அவ்வளோ கோடி அமுக்கியிருப்பார் ஏவா வேலு. அவர் குறித்து அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட முக்கியமான செய்தியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அவர் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தாவேக அரசிற்கு முன்வைத்திருக்கிறார். முன்னாடி திமுக அரசு ஆட்சியில் இருக்கும்போது திமுக என்னென்ன செஞ்சதுன்றதை வெளியே கொண்டு வந்தார். இப்போது தாவேக ஆட்சியில் இருக்கும்போது இதை வெளியிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, ஏவா வேலு மீதான வழக்கு பதிவிற்கு வரவேற்பு தெரிவித்து ஊழல் பட்டியலை வெளியிட்டு இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த ஊழல்களை தாவேக அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது என்னவென்றால், முறைகேடு புகாரில் சிக்கிய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மீது வழக்கு பதிந்து சோதனை நடத்தியதை வரவேற்கிறேன். குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என மனதார நம்புகிறேன். ஏவா வேலு மட்டுமின்றி கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த ஊழல்களை தாவேக அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். பிஆர்ஜி எனர்ஜி ஊழல், ஊட்டச்சத்து கிட் ஊழல், பொங்கலுக்கு வேஷ்டி சேலை வழங்கியதில் ஊழல் நடந்துள்ளது, பிரதிபலிப்பு பின்புற அடையாள தகடுகள் கொள்முதல் செய்தலில் ஊழல் என போக்குவரத்து துறையில் பல ஊழல்கள் நடந்திருக்கிறது. தமிழ்நாடு தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஊழல், பூச்சிக்கொல்லிகள் கொள்முதல் செய்ததில் ஊழல், திமுக ஆட்சியில் 100 நாள் வேலை திட்டத்திலும் ஊழல் நடந்துள்ளது. தாவேக அரசு விரைந்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதயநிதி ரசிகர் மன்றமும் நோபல் ஸ்டீல் நிறுவனமும் ஒரே முகவரியில் இயங்குவதை குறிப்பிட்டு அண்ணாமலை ஊழல் பட்டியலை வெளியிட்டுள்ளார். ஸ்டாலின் துபாய்க்கு சென்று வந்த உடனேயே ரூபாய் 1000 கோடி முதலீடு செய்யப்படும் என நோபல் ஸ்டீல் நிறுவனம் அறிவித்தது எப்படி? ரூபாய் 1000 கோடி முதலீடு அறிவிப்பும் வெறும் அறிவிப்பாகவே மட்டுமே உள்ளது. இவ்வாறு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகிருக்கிறது. அவர் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். அதில் நம்ம பார்க்குறோம். அதில் பல முக்கிய ஆதாரங்களை, செய்தி குறிப்புகளை அதில் வெளியிட்டிருக்கிறார். என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க தாவேக அரசாங்கம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் திமுகட்ட காசு வாங்கிட்டார், அதனால் திமுகவை எதிர்த்து இனிமேல் பேசவே மாட்டார் அப்படின்னு சொன்னீங்கல்ல, பாருங்கள், பல ஆதாரங்களே அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார். தாவேக அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பரவாயில்ல, விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீதர் வேம்பு பாராட்டி பேசியிருக்கிறார். உடனே ஸ்ரீதர் வேம்பியே திமுக காரங்கள்லாம் விமர்சனம் பண்ணிகிட்ருக்கீங்க, திட்டிகிட்ருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாதுடா, நான்லாம் சாவுக்கே பயப்படாதேன், திமுகவை கண்டா பயப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் வேம்பு அவர்களும் அடித்து ஆட ஆரம்பித்திருக்கிறார். அடுத்ததாக நான் சொன்னேன் இல்லைங்களா, அண்ணாமலை அவர்கள் திமுக கிட்ட காசு வாங்கிட்டார் அப்படின்றீங்களே, எதன் அடிப்படையில் இதை சொல்கிறீங்க? அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? திமுகவை கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை எதிர்க்கக்கூடிய ஒருவர் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள்னு அவரே பேசியிருக்கிறார். எங்களுடைய கொள்கை எதிரின்னு பேசியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். முன்னாடி பாஜகவில் இருந்ததால் இறங்கி ஆடினார் அப்படின்னீங்க. அவர் இப்போ தனியாக போயிட்டார், நீ திமுக விமர்சனமே பண்ண மாட்டார். நீங்கள் திமுகவின் ஊழல் பட்டியலை மீண்டும் வெளியிட தொடங்கி இருக்கிறார், பேச தொடங்கி இருக்கிறார்.
இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? சரி இருக்கட்டும். அடுத்ததாக சேகர் பாபு அவர்கள் மட்டும் எப்படி ஜெயிச்சார் அப்படின்ற ஒரு டவுட்டு இன்னமும் நமக்கு மட்டும் இல்லை, திமுக தலைமைக்கே இருக்குது. ஸ்டாலின் அவர்களே தோற்று போயிட்டார், ஆனால் சேகர் பாபு அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார். இதில் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு நான் பாடுபடுறேன், தலைவரே நீங்கள் போய் மற்ற மாவட்டங்களில் வேலையை பாருங்கள், சென்னை நம்ம கோட்டை கண்டிப்பாக உங்களை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி சவால் விட்ட சேகர் பாபு அவர்கள் அவர் ஜெயிச்சுட்டு இவர் தோற்று போயிட்டார். நன்றி தெரிவிக்க போகும்போது கூட சேகர் பாபு பின்னாடி வந்து அழுதுகிட்டு இருக்கார். போக்கிரி படத்தில் வடிவேலு வந்து அழுகாமல் அவருக்கு பதிலாக இன்னொருத்தரை வேலைக்கு ஆள் போட்டு அழுதுட்டு இருக்கிற மாதிரி இவர் அழுதுட்டு இருந்தார் சேகர் பாபு. இன்ன வரைக்குமே தேர்தல் முடிஞ்சு என்னோட இது கூட மை வச்சது கூட காணாமல் போயிட்டுருக்கு. திமுக எப்படி காணாமல் போதோ அது மாதிரி காணாமல் போயிட்டுருக்கு. ஆனால் திமுக காரங்க இன்னும் ஒப்பாரி வைக்கிறத விடலைங்க. எந்த மேடையில் ஏறினாலும் அழுது புலம்பிகிட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த இடைத்தேர்தல் நடக்குதுல்ல, அதுலேயாவது கண்டிப்பாக திமுக ஜெயிக்கவே வச்சா ஆகணும். இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த இடைத்தேர்தல் நடக்க போதில்ல, அதில் வந்து ஸ்டாலின் அவர்களை களமிறங்கி அவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்றாங்களே. ஏன்னா விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் எங்கே அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைகை பண்ணார்ல, ஸ்டாலின் அவர்களை பொழந்து எடுத்தார்ல, அதை தாங்கிக்க முடியாமல் கண்டிப்பாக சட்டமன்றத்துக்குள்ளே ஸ்டாலின் அவர்கள் நுழைய வேண்டும், அவருடைய பொன்னான காலை உள்ளே எடுத்து வைக்கணும்னு சொல்லி திமுக காரங்களாம் போராடிக்கிட்டு இருக்காங்களாம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதில் சேகர் பாபு அவர்கள் ஜெயிச்சார்ல, அதுக்கு துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, கொளத்தூர் தொகுதி வேலையை சரியாக கவனிக்காமல் தலைவரே தோற்றிருக்கிறாரு, ஆனால் நீங்கள் மட்டும் ஜெயிச்சிருக்கீங்களே எப்படி? தலைவர் தோற்று உதயநிதி ஜெயித்து திமுக ஆட்சியை பிடிச்சா உதயநிதியை சிஎம்மாக்குவாங்க, அவரை உங்கள் பிடிக்குள் வைத்து கொண்டு ஆட்டம் போடலான்னு திட்டமிட்டு தான் தலைவரை தோற்கடிச்சிங்களா? எங்களுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க என நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சேகர் பாபுவை துர்கா ஸ்டாலின் திட்டி தீர்த்துள்ளாராம் அப்படின்னு சொல்லி ஒன் இண்டியாவில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. எங்களுக்கும் துரோகம் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, ஏற்கனவே யாருக்கு இவங்க துரோகம் பண்ணாங்க, அந்த யாருக்கு துரோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு துரோகம் பண்ணாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எது எப்படியோ சேகர் பாபு அவர்கள் சரியாக கை நகர்த்துகிறார். ஸ்டாலின் தோற்று உதயநிதி ஜெயித்து சேகர்பாபு ஜெயிச்சு, இதில் வந்து ஸ்டாலின் அவர்கள் அழுவாதன்னு சொல்லியும் கூட ஸ்டாலினை வைத்து கொண்டு அழுது புலம்பிகிட்டு இருந்தார் சேகர்பாபு. இப்போ அண்ணாமலை அவர்கள் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறவங்க ஆதாரத்தோட குற்றச்சாட்டு வச்சா சரியாக இருக்கும், அதை நம்ம கேட்டுக்கிறோம். இப்போது மக்களின் நம்பிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா, அண்ணாமலையா விஜயா? இந்த லிஸ்ட்டில் வந்து உதயநிதி கிடையாது, ஸ்டாலின் கிடையாது, இவர்களெல்லாம் கிடையாது. ஆகவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழக அரசியல் களம் மாறுமா? அண்ணாமலை விசஸ் விஜய் என்று வருமா? விஜய் அவர்களின் இந்த முதல்வர் பதவி ஏற்ற பிறகு தமிழ்நாடு எப்படி இருக்கிறது, அவருடைய ஆட்சி என்பது எப்படி இருக்குது அப்படின்றத பதிவிடுங்க. இது வந்து ஏன் இப்படி கேட்குறேன் அப்படின்னா, உதயநிதி அவர்கள் சொன்னார்ல, கொஞ்சமாவது வந்து இதிலேருந்து வெளியே வாங்க, நடிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார்ல, அதனால் இந்த கேள்வியை கேட்குறேன். விஜய் அவர்களின் அரசியல், அதாவது வந்து இந்த முதல்வர் பதவிக்கு வந்த பிறகு எப்படி நடந்து கொள்கிறார், ஆட்சியை எப்படி செய்கிறார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஆம் வெயிட்டிங்.